சங்கீத புஸ்தகம் 71வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய். தலைகளை வணங்கி ஜெபம் செய்யணும். எங்களை நேசிக்கிற தகப்பனை, இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். பாடல் துதியின் மூலம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சாட்சியின் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அடிமைகளாகி எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருவசனத்தை தியானிக்க சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை பரத்திலிருந்து வெளிப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படட்டும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய். கர்த்தருக்கு காத்திருக்கிறையா? நான் எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது? வேலை வந்தது, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் வேலையை வைத்திருக்கிறார். அற்புதம் செய்வார். கலங்காதே, திகையாதே. மீட்பர் உன்னுடையவர். ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. அவன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபு வெட்கப்பட மாட்டான். நாம் வெட்கப்படுவதில் தேவன் பிரியம் கொள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய தலையை நிமிர செய்யக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. அவன் முகம் செத்து போவதில்லை. உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டிகளை அடித்து எழும்புவார்கள். நடந்தாலும் சோர்வடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு புது பலனை கர்த்தர் கொடுப்பார்.
புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். புதிய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். பயப்படாதே, கலங்காதே. காரியங்கள் எல்லாம் உனக்கு எதிர்மாறாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படட்டும். உனக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படக்கூடாது. சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். என் தேவனை உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். தாவீது சொல்கிறார், எப்பக்கத்திலும் சத்துருக்களால் சூழப்பட்டு இருக்கிறேன். 23வது சங்கீதம், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை கர்த்தரே ஆயத்தப்படுத்துகிறார். நான் வெட்கப்படக்கூடாது, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். பயப்படாதே, பயப்படாதே. சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்க பிதா உன் பேரில் பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யங்களை கொடுக்க பிதா உன் பேரில் பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. உன்னுடைய சரீர பலகீனங்களை பார்த்து பயப்படாதே. கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் என் சந்ததியே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே. போதும். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். யார் நம்மளை வெறுத்தாலும் நமக்கு கவலை இல்லை. கர்த்தர் மாத்திரம் நம்மளை வெறுக்க கூடாது. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, இன்னமும் உன்னை சிநேகிக்கிறேன்.
யாக்கோபு எத்தன் ஏமாத்துக்காரன். யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக் கொள்ள தேவன் வெட்கப்படவில்லை. தேவன் என் தேவனாய் இருக்கிறார், உங்களுடைய தேவனாக இருக்கிறார். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாக்கோபே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆபிரகாமே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இன்னமும் தேவன் சிநேகிக்கிறார். இன்னமும் தேவன் நேசிக்கிறார். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுக்கல. கர்த்தர் என்னை வெறுத்து விட்டார். என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். நீ தேவனுக்கு சிநேகிதன். ஆபிரகாம், என் ஆபிரகாம் ஆகிய என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, உன்னை பார்த்து சிநேகிதனே, சிநேகிதனே. இன்னொரு விஷயம், ஏசப்பா யூதாஸ் காரியத்தை சிநேகிதனே முத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பது. யூதாஸ் ஏசப்பாட்ட வந்திருந்தா அவனை மன்னிச்சிருப்பார். அவன் ஏசப்பாட்ட வரல. பேதுரு ஏசப்பாட்ட வந்துட்டான். பேதுரு மறுதலித்தவன். சேவல் 3 விசை கூவும், 3 விசை என்ன மறுதலிப்ப. நீ என் பேரில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுருவை பார்த்து ஏசப்பா கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நான் உன் பேரில் அன்பாய் இருக்கிறேன். 2வது விசை பேதுருவை நோக்கி, நீ என் பேரில் அன்பாய் இருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உன் பேரில் அன்பாய் இருக்கிறேன். 3வது விசை ஏசப்பா, நீ பேதுருவை என் பேரில் அன்பாய், இருதயம் உடைக்கப்பட்டவனாக நீர் எல்லாவற்றையும் அறிவி. நீர் எல்லாவற்றையும் அறிவி. என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து சொல் பிரமாவதற்கு முன்பாகவே இன்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். தேவன் சகலவற்றையும் அறிகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடல. நான் உன்னை வெறுக்கவில்லை. ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும்
உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் தான் 100 வயதானவன் என்பதையும் சாராளுடைய கற்பம் செத்துவிட்டது என்பதை எண்ணாதிருந்தான். ஆதியாகமம் 15 முதல் வசனம். ஆபிரகாமுக்கு 99வது வயதிலே கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். விசுவாசிகளினுடைய தகப்பன் யார்? ஆபிரகாம். விசுவாசிகளுடைய தாய் யார்? சாராள். உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவன் துளியும் சந்தேகிக்கவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவன் பேரில் நம்பிக்கையாயிருந்தான். வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். சாராளுடைய கற்பம் செத்துவிட்டது. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று விட்டது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அற்புதம் செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார். சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். சூழ்நிலைக்கு மேலான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 63வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 63வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்றாரு. 63:16. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள். இஸ்ரவேலுக்கும் நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும். கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். இஸ்ரவேலு அறியான், ஆபிரகாமுக்கு அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் இதுவே. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாரும். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாரும். 2 கரங்களை வைத்து 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 22வது சங்கீதம். சங்கீத புத்தகம் 22வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தாவீது சொல்றார், எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்து உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்.
உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். வெட்கப்படல. ஏன்? கர்த்தர் மேல நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கை, faith, விசுவாசம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஏசப்பா சொன்னாரு, ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். யூதர்கள் சொன்னாங்க, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகலையே, ஆபிரகாமை குறித்து பேசுறையே, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால் பிள்ளைகளை உண்டு பண்ண என்னால் முடியும். ஆபிரகாம் உண்டாகும் முன்னே நான் இருக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம். நம்பிக்கை இன்னும் நம்பிக்கையாயிரு. இன்னும் நம்பிக்கையாயிரு. faith. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆபிரகாம் காணாததை விசுவாசித்தான், கண்டு களி கூர்ந்தான். காணப்படாததை விசுவாசித்தான். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெறுக்கல. யார் வெறுத்தாங்க நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெறுக்கல. நான் உன்னை வெறுக்கல. என் பிள்ளை நீ, உன்னுடைய தகப்பன் நானு. நான் வெறுக்கல. நான் வெறுக்கல. ஏசாயாவின் புத்தகம் 61 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டாயோ அதிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டாய் அதிலே இரட்டிப்பான பலன். கானாவூர் திருமணம், வெட்கப்பட வேண்டிய நிலைமை, திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது. யூதர்களுடைய திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்துச்சுன்னா அது அவமான சின்னம். இயேசு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் தாய் இயேசுவின் இடத்தில் வந்து ஏதாவது செய்ய வேண்டும். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன வேலை வரவில்லை.
தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையத்து, நல்ல கையத்து, நல்ல கையத்து, நல்ல கையத்து, நல்ல கையத்து, நல்ல கையத்து, நல்ல கையத்தட்டி, நல்ல கையத்தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும், உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தர் சொல்கிறார், உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். வழக்காடுறது நம்முடைய வேலை அல்ல. யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இருப்பாய். உனக்காக யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர். நீ துதித்துக் கொண்டே இரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு, கர்த்தரை பாடல்களினாலே மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், உயர்வு உண்டு. ஆராதனை வீரனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். நீங்க வழக்காட வேண்டாம். என்னுடைய வழக்கை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். எரேமியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். என் வழக்கை நான் எடுத்து நடத்த போறதில்லை. யோபு சொல்றாரு, எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். பிதாவாகிய தேவன் ஜட்ஜாக இருக்கிறார், ஏசப்பா வழக்கறிஞராக இருக்கிறார், நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் இல்லாமல் போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இருப்பாய். யோசுவா கானான்ல 31 யுத்தம், 7 ஜாதிகளை துரத்தி, அது வேற. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். யுத்தத்தை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஜாதிகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவன்
ஆயிரமும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் நட்ட கிளை நீதிமான்கள், முன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். நான் நட்ட கிளைகள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராந்திருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நட்ட கிளை. ஆரோனின் கோல் துளிர்த்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு? மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். இப்போ உன்னை பார்க்க சாதாரணமான ஒரு மனுஷனை போல தெரியும். கர்த்தர் உன்னை உயர்த்த சுத்தம் கொண்டுட்டா யாராலையும் தடுக்கவே முடியாது. சின்னவனா? நீ சின்னவனா? ஆம், நான் சின்னவன் தான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். யார் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்துவா. கர்த்தர் உயர்த்த சுத்தம் கொண்டிருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். தீவிரமாய். இன்னைக்கு பார்க்க சாதாரணமான மனுஷனை போல உன்னை தெரியலாம். ஆனா கர்த்தருடைய கரத்தில் நீ அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். ராஜ முடியாய் இருக்கிறாய். பயப்படாதே. உன்னுடைய வருமானத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உனக்கு உழைப்பதற்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுப்பார். சம்பாதிப்பதற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய கரத்தில் இருக்கிறாய். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். சங்கீத புஸ்தகம் 126வது சங்கீதம். நாலு, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதையை அள்ளி கொண்டு போகிற போது கண்ணீரோடு போறான். ஆனா கதிர்கட்டுகளை அறுத்து கொண்டு வருகிற பொழுது கம்பீரத்தோடு வருவான். உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
உன்னுடைய உழைப்பு வீண் போகாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ உழைப்பாய், வருமானத்தை பெறுவாய், சாப்பிடுவாய். கர்த்தர் உன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். நாளைக்காக கவலைப்படாதே, நாளை தினம் உனக்காக கவலைப்படட்டும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதிலே, அறுக்கிறதிலே, களஞ்சியத்தில் சேர்க்கிறதிலே அவைகளை பரமவிதா போஷிக்கிறான். அடை காக்காவுக்கு வைக்கிறான், வடை சுட்டு, உளுந்த வடை சுட்டு மேலே தூக்கி போறான் காக்காவுக்கு. அடை அவன் கூட சாப்பிடல, காக்காவுக்கு தூக்கி போறான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். உனக்கு தேவையான வருமானத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் கையின் பிரயாசங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வலது கரத்தை எடுத்து உயர்த்தி சொல்லலாமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஆரவாரம், கரங்களை தட்டி ஆரவார், கரங்களை தட்டி ஆரவார், கைகளை தட்டி ஆரவார், கைகளை தட்டி ஆரவார், கைகளை தட்டி ஆரவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார். 26வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் வெட்கப்படுத்த மாட்டாரு. அதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. உன் தலையை நிமிர செய்வார்.
நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இதை மீண்டும் மீண்டும் ஆவியானவர் சொல்றார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. யார் வெறுக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னை வெறுக்கல. சங்கீத புஸ்தகம் 126வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதில் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ச்சி. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பெரிய காரியத்தை நான் செய்வேன், நீ மகிழ்வாய். கர்த்தர் சொல்றாரு, பிராமிஸா சொல்றாரு, வாக்குத்தத்தமா சொல்றாரு. கர்த்தர் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், நீ மகிழ்ந்திருப்பாய். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். glory to God. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய, சத்துருவின் கோட்டை துதிக்கும் வீரர், யூதாவின் செங்கோல், தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின், யூதாவின் செங்கோல். ஆமென், ஹalleluya. துதியின் ராஜ்யம், யூதாவே எழுந்து துதி, தேவ சமூகம் துதிப்பதற்கே யூதா, துதிப்பதற்கே யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுமா, உன் கரம் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவே
தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். நல்ல ஆவில நிரம்பி நல்ல கைய தட்டி, நல்ல ஆவில நிரம்பி கைய தட்டி, இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினார். யூதாவின் செங்கோல் தேவனின் ராஜ்யம் என்றும் துதி. யூதாவின் செங்கோல் சமாதானத்தின் தேவனவர். ஜாதிகளும் சமாதானத்தின் யூதாவின் செங்கோல் தேவனின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட. மேகஸ்தம்பம் ஆவில நிரம்பி நல்ல கைய தட்டி, அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் தேவா தேவா எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜன் ஆவல் கொண்ட கண்ணாலையும். தாகம் கொண்ட தேவஜனம் அன்பான தேவன் அது போல். ஓ அன்பான தேவன் அன்பான தேவன்
நல்லா கையை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, நல்லா கையை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி ராபானா சந்தானா ரியா கரபாலா தூராபானா ஓ ஷகதனா ரியா கரபாலா சந்தானா. Glory to God. Hallelujah. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போது என் வாழ்விலே. அன்பான தேவன், அன்பான தேவன், அன்பான தேவன், அன்பான தேவன், அன்பான தேவன், அன்பான தேவன், வல்லமை உண்டு உண்டு ரத்தத்தால் சுகம் சுகம் சுகம், ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் சுகம். விலகினம் மாறுகிறது, உன் வியாதி எங்கேயோ போகிறது, கடந்து போகட்டும். விலகினம் கடந்து போகட்டும், வியாதி கடந்து போகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தால ஜெயிக்கிறோம். ஒரு விஷயம் நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நன்றி சொல். இந்த பகல் காலத்துக்காக, பகல் வேலைக்காய் துதிக்கும் ஆராதனை ஆசிர்வதி. உம்முடைய திவ்ய பிரசன்ன ஜனங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினியாய் பரிசுத்தாவியானவர் கடந்து வந்தே தேவ சமூகத்தை ஒரு விசை ருசி பார்க்க அடிமைகளாக எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நடத்தும், இந்த வாரம் முழுவதும் நடத்தும். நல்ல அனுகூலமான காரியங்களை பிள்ளைங்க வாழ்க்கையில் வாய்க்கச்சோம். பிஸ்னஸை ஆசிர்வதி. பிள்ளைங்க கையிட்டு செய்கிற வேலையை ஆசிர்வதி. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியா ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பி. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் மேலான காரியங்களை கத்தர் செய்வார். 1000 மடங்கு கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அற்பமாக தோணலாம். ஆனால் கத்தர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தை கத்தர் தீவிரமாய் தீவிரமாய் நடப்பிப்பார். கத்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கத்தர் உனக்கு நல்ல போஷிப்பை கத்தர் கொடுப்பார். நீ வெட்கப்பட மாட்டாய். எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின நீர் அவர்களை விடுவித்து உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் பார். பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.